நிச்சயமாக ஓவியா, மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானல் சர்வதேச சுற்றுலா தலங்களில் ஒன்றாக இருந்து வருகிறது. கொடைக்கானலில் பல்வேறு பருவ காலங்கள் மாறி மாறி ஏற்பட்டு வரக்கூடிய நிலையில் இதனை கண்டுகளிப்பதற்காக சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகின்றனர். அதாவது குறிப்பாக கொடைக்கானலில் மழைப்பொழிவு ஏற்படும் பொழுது ஆர்ப்பரித்து கொட்டும் அருவிகளும் அதே போல பசுமை போர்த்திய புல்வெளிகள், மரங்கள், மலைகளை பார்க்க சுற்றுலா பயணிகள் ஒவ்வொரு பருவ காலங்களிலும் விருப்பத்தோடு வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் தற்போது கொடைக்கானலில் இந்த டிசம்பர் காலங்களில் குளிர்காலம் என்று அழைக்கலாம். இந்த குளிர்காலங்களில் கொடைக்கானல் சுற்று வட்டார பகுதிகளில் நகர்பகுதியில் 8 டிகிரி செல்சியஸ் முதல் 7 டிகிரி செல்சியஸ் போன்று காணப்படுகிறது. அதை தொடர்ந்து வெயிலின் தாக்கம் அதிகரிக்க 17 டிகிரி செல்சியஸ் மற்றும் 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை காணப்படுகிறது. இதில் குறிப்பாக அதிகாலை நேரங்களில் அதிகமான 0 டிகிரி செல்சியஸிலிருந்து 5 டிகிரி செல்சியஸ் வரை காணப்படுவதால் அப்பகுதிகளில் உறைபனி காணப்படுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் ஏரி போன்ற பகுதிகளில், அப்சர்வேட்டரி போன்ற பகுதிகளில் உறைபனி அதிகமாக காணப்படுவதால் பசுமை போர்த்திய புல்வெளிகள் அனைத்துமே தற்போது வெள்ளை கம்பளம் போர்த்தியது போன்று காட்சி அளிக்கின்றது. மேலும் இரவு நேரங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வாகனங்கள் மேற்கூரையில் உறைபனியானது அடர்ந்து காணப்படுகிறது. இதனை சுற்றுலா பயணிகள் பல்வேறு பகுதியிலிருந்து வந்து அதிகாலையில் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் கண்டு ரசித்து வருகின்றனர். தங்கள் குடும்பத்தினரிடம் நண்பர்களுடன் புகைப்படம் எடுத்து வருகின்றனர் ஓவியா.